வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் நூக்கல் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வருமா என்னன்னு தெரியாது, இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு எங்கள் ஊரில் நோக்கல்ன்ட்டு சொல்லுவாங்க. நோக்கல் வந்துட்டு அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு, முக்கியமாக குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ, இது பிடிக்காதவங்களுக்கு பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியோ நம்ம இதில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சேம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டேஸ்டியான நூக்கலோட ரெசிபி கிடச்சிரும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் இதே போல் உருளைக்கிழங்கும் இதே மாதிரி கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு இது போல் வேக வச்சு கட் பண்ணி அதை கூட நீங்கள் இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். அதுபோல் நீங்கள் குண்டு கத்திரிக்காய் அது கூட அது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதே ரெசிபி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை கிடச்சிரும். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதை நான் உப்பு போட்டு ரெண்டு விசில் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு பெரிய நூக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 விசில் கூட அடிக்கலாம். இப்போ நான் இது உப்பு, கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு 2 விசில் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை உரித்து ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். இதை தோல் உரிச்சிட்டு பார்த்தீங்களா, இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வேக வச்ச நூக்கலை நான் இப்படி தோல் உரிச்சிட்டு இப்படி ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் என்னென்ன சேர்க்கணுன்ட்டு நான் காமிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்துட்டு அரிசி மாவு, ரவை நான் இதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுக்கணும். அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ ரவையும் அவ்வளோதான் எடுக்கணும். அடுத்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, மல்லித்தூள், மிளகுத்தூள், இவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா.